அனைத்து மரவள்ளி சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி தேதி 12/3/2026ங்க. இன்றைக்கி சாயங்காலங்க நாமகிரிப்பேட்டை ஏரியாவில் மரவள்ளி கிழங்கு விலை என்ன நிர்ணயம் பண்ணிக்கிறான்னு பார்க்கலாமுங்க. அதுக்கு முன்னாடிங்க இப்போ நிறையா விவசாயிகள் பரவலாக பேசிக்கிறது என்னென்னாங்க, எல்லாம் கிழங்கு பிடிங்கி முடிச்சிட்டாங்க. அதனால் பரவலாக பேசிக்கிறது போன தடவை எல்லாமே கிழங்கு விலை இறங்கி போச்சு. இப்போ எல்லாம் கிழங்கு பிடுங்கினதுக்கப்புறம் விலையை ஏற்றி நம்மளை கிழங்கு சாகுபடி பண்ணுறதுக்கு ஆசையை தூண்டுறன்னு சொல்லிட்டு தான் பரவலாக பேசிக்கிறாங்க. நம்ம இது இன்றைக்கி நேற்று பார்க்கலைங்க. பல ஆண்டு காலமாக இதுதான் நிலைமைங்க. யாரும் மரவள்ளி சாகுபடி பண்ணாமல் இல்லைங்க. கிழங்க மில்லுக்காரர் விலை இறக்கி சீசனில் விலை இறக்கி கிழங்கு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் விலை ஏற்றுறதுங்கிறது இன்றைக்கி ஜென்ரலான ஒரு விஷயந்தாங்க. வாங்க இன்றைக்கான விலை பற்றி பார்க்கலாங்க. நாமகிரிப்பேட்டையிலைங்க தாய்லாந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 410 ரூபா நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமேங்க 28 பாயிண்ட் வந்தால் மட்டும்தான் இந்த விலைங்க. அதனால் 28 பாயிண்ட் அடிப்படையில் மட்டும்தான் விலை கொடுக்குறேங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டன்னுக்கு 410 பாயிண்ட்னாங்க 11,450 ரூபா கிடைக்குங்க. அடுத்தபடியாங்க M4ங்க ஒரு பாயிண்ட்டுக்கு 400 ரூபாங்க. கிட்டத்தட்ட 28 பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னாங்க ஒரு டன்னுக்கு 11,200 ரூபா கிடைக்குதுங்க. அடுத்தது முள்ளுவாடிங்க ஒரு பாயிண்ட்டுக்கு 390 ரூபாங்க. 28 பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னாங்க ஒரு டன்னுக்கு 10,920 ரூபா கிடைக்குதுங்க. கிட்டத்தட்டங்க கிழங்கு எடுக்கிற கூலிங்க, கொண்டு போகிற கூலி, மண்கழிப்பெல்லாங்க ஒரு தோராயமாக 2,000 ரூபா வரைக்கும் கழிச்சிங்கன்னா கூடங்க டன்னுக்கு 9,450 ரூபா கை கிடைக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 டன் ஆவரேஜாக வந்தால் கூடங்க ஒரு ஏக்கருக்கு 1,42,200 ரூபா கை கிடைக்குங்க. முட்டு கூலி ஒரு 50 to 55,000 நீங்கள் கழிச்சிங்கன்னா கூடங்க கைக்கு 87,000 ரூபா கைக்கு நெட்டாக கிடைக்குங்க. 15 டன் வந்துச்சுனாங்க. ஆனால் 15 டன்ங்கிறது நம்ம மினிமம் குவான்டிட்டி சொல்லிக்கிறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயி உங்கள் தோட்டத்தில் வர்ற எடையை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இல்லது கூட்டிக்கலாங்க. எப்படி இருந்தாலுங்க அடுத்த வருஷம் மரவள்ளி விலை இறங்குமா ஏறுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் என்னோடய கணிப்பு படிங்க மரவள்ளி விலை அடுத்த வருஷம் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. எப்படி இருந்தாலுங்க அடுத்த வருஷம் மாசி பங்குனியில் பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்டு குறையாமல் மரவள்ளி கிழங்கு கொள்முதல் ஆகுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணது ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் சொன்னாங்கிறக்காக யாரெல்லாம் மரவள்ளி உணிராதீங்க. ஏன்னா யூடியூப்காரர் சொல்லித்தான் மரவள்ளி உண்ண நட்டமாயிருச்சுன்னா யாருமே எங்களை பழி சொல்லிடாதீங்க. எங்களுடைய கருத்தை சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.